வீடியோ போட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஐ திங்க் 1 இயர் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல ப்ரோ. டுட்டோரியல் வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்ல போடுங்கன்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல மெயினா எதை பத்தி கத்துக்க போறோம்னு சொன்னா சினிமாட்டோகிராஃபி. த ஆடியன்ஸ் இஸ் சேஞ்சிங் டுவர்ட்ஸ் த சினிமாட்டோகிராஃபி. ஸோ சினிமாட்டோகிராஃபி இப்போ ரொம்ப 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 முக்கியம். ஐ திங்க் போட்டோகிராஃபி என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி இட்ஸ் பிக்கிங் அப்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி சினிமாட்டோகிராஃபி தான் மேலே இருக்கு. ஸோ லேர்ன் ஃபோட்டோகிராஃபி இன் 20 மினிட்ஸ்ன்றது வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட 2 lakhs வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு இந்த வீடியோவில் சினிமாட்டோகிராஃபி என்னால் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ்ல எப்படி மேனுவல் மோட்ல எடுக்கிறது. ஏன்னா யூஸ்வலா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ஆட்டோ மோட்ல வீடியோ வந்துட்டு எடுப்போம். பட் மேனுவல் மோட்ல எடுத்தீங்கன்னா நீங்க நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் போட்டோகிராஃபில எப்படியோ அதே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோல மேனுவலா எப்படி வீடியோ எடுக்கிறது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ எண்டுக்குள்ள உங்களுக்கு பேசிக்கா சினிமாட்டோகிராஃபி மேனுவல் மோட்லயே உங்களால எடுக்க முடியும். ஸோ ரொம்ப வழவழன்னு குழப்பம்னு பேசாம டைவ் இன்டு தி வீடியோ. ஸோ சினிமாட்டோகிராஃபி பேசிக் எடுத்தீங்கன்னா இந்த 4 விஷயம் ரொம்ப 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 முக்கியம். அபர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ அண்ட் ஃப்ரேம் ரேட். இதுல ஷட்டர் ஸ்பீடும் ஃப்ரேம் ரேட்டும் கோரிலேட்டட். அதுக்கப்புறம் அபர்ச்சரும் ஃபில்ம் மேக்கிங்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அபர்ச்சர் என்னன்னு சொல்லிட்டு பேசிக்கா உங்களுக்கு ஐடியா தரேன். அபர்ச்சர்ன்றது உங்க லென்ஸ்ல இருக்க ஒரு ஹோல். ஸோ அபர்ச்சர் 2.8னா அந்த ஹோல் வந்து பெருசா ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ லைட் வந்துட்டு ரொம்ப வரும். இதே அபர்ச்சர் வந்துட்டு 11 ஆர் 22 ஏதாவது இருந்துச்சுன்னா ஹோல் வந்துட்டு சின்னதாயிடும். ஸோ லைட் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். பட் இந்த அபர்ச்சர் கம்மியா வச்சா என்ன ஆகும்னா ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வரும். பேக்ரவுண்ட் வந்துட்டு ரொம்ப பிளரா இருக்கும். இதே நீங்க அபர்ச்சர் நம்பர் வந்துட்டு ஜாஸ்தியா வச்சீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும். பின்னாடி இருக்கிற எல்லாமே கூட ஷார்ப்பா தெரியும். சினிமாட்டோகிராஃபில நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அபர்ச்சர் இன்க்ரீஸ் நம்பர் வைஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க லைட் சோர்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். எக்ஸாம்பிளா சினிமா எடுத்துக்கோங்க. சினிமால நான் வந்துட்டு இப்போ F22 யூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும்னு யோசிக்கிறேன்னா லைட் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணும். பட் லைட் ரொம்ப யூஸ் பண்ணா என்னன்னா அப்கோர்ஸ் ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு சூடு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்துட்டு யூஸ்வலி சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா அபர்ச்சர் வந்துட்டு கம்மியா யூஸ் பண்ணுவோம். ஸோ லைட் சோர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சினிமாஸ் பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்பாட்னு பாத்தீங்கன்னா 2.8 அபர்ச்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அபர்ச்சர்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் பிளரா இருக்கணும்னா நீங்க அபர்ச்சர் கம்மி நம்பர்ல யூஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் ஃபுல்லா வந்துட்டு ஃபோக்கஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அபர்ச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் உங்க வீடியோ வந்துட்டு ரொம்ப டார்க்கா இருக்குன்னா கம்மி அபர்ச்சர்ல வைக்கணும். உங்க வீடியோ வந்துட்டு டார்க் பண்ணணும்னா அபர்ச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஷட்டர் ஸ்பீட். சினிமாட்டோகிராஃபில ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஷட்டர் ஸ்பீட் வந்துட்டு ஃப்ரேம் ரேட்டுக்கு கோரிலேட்டட். ஸோ நீங்க கரெக்டா ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணாதான் உங்க வீடியோ வந்துட்டு கிறிஸ்பாவோ சினிமேட்டிக்காவோ இருக்கும். அது எப்படின்ட்டு சொல்றேன். போட்டோகிராஃபில யூஸ்வலா வந்துட்டு நம்ம இமேஜ் வந்துட்டு டார்க்கர் பண்ணணும்னா ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் போட்டோ வந்துட்டு பிரைட் ஆகும்னா ஷட்டர் ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணும். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற தியரி வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷட்டர் ஸ்பீட் பண்றது உங்களுடைய கேமரா சென்சருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கர்டைன் மாதிரி இருக்கும். அந்த கர்டைன் வந்துட்டு எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு க்ளோஸ் ஆயிட்டு ஓப்பன் ஆகுதுன்றது தான் நீங்க செட் பண்ற ஷட்டர் ஸ்பீட். ஃபார் எக்ஸாம்பிள் 1/50 தானா அந்த அளவுக்கு செகண்ட்ஸ் உங்க ஷட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ லைட் வந்துட்டு உள்ள வரும். இதே நீங்க 1/500,000 வைக்கிறீங்கன்னா ஷட்டர் வந்து டக்குன்னு க்ளோஸ் ஆகி டக்குன்னு ஓப்போம். ஸோ கம்மி லைட் தான் வரும். ஸோ ஷட்டர் ஸ்பீட் ஜாஸ்தியானா கம்மி லைட் வரதால இமேஜ் டார்க்கரா இருக்கும். ஷட்டர் ஸ்பீட் வந்துட்டு 1/50 வச்சீங்கன்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது கொஞ்சம் டைம் இருக்கும். நிறைய லைட் வரும். போட்டோ வந்துட்டு பிரைட்டர் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ஃபாஸ்டா சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க போட்டோகிராஃபி வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் ஆகும். ஏன்னா அதுல கிளியரா எவ்வளவு பொறுமையா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளவு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இங்க வந்துட்டு நான் அந்த வீடியோட லிங்க் போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா இன்னும் புரியும். ஸோ இப்போ வீடியோல எப்பவுமே ரூல் இல்லைன்னா நீங்க ஃப்ரேம் ரேட் என்ன ஷூட் பண்றீங்களோ அதுக்கு டபுளா தான் நீங்க ஷட்டர் ஸ்பீட் வைக்கணும். யூஷுவலா நம்ம எல்லாரும் வந்துட்டு 24 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ரேட் என்னன்னு சொல்றேன். வீடியோன்றது பேசிக்கலி போட்டோஸ். ஒரு செகண்ட்ல எத்தனை போட்டோஸ் இருக்கு, ஒரு செகண்ட்ல 24 போட்டோஸ் யூஷுவலா ஷூட் பண்றது. அந்த போட்டோஸ் வந்துட்டு ஃபாஸ்டா பிளே பண்ணும்போது தான் வீடியோவா கன்வெர்ட் ஆகுது. ஸோ 24 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் எல்லாருமே நம்ம எல்லாம் ஷூட் பண்றது எந்த வீடியோ பார்த்தாலும். அண்ட் அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா 30 FPS ஷூட் பண்ணுவாங்க.
இதே நீங்க ஸ்லோ மோஷன் வீடியோ ஷூட் பண்ணோம்னா 60 fps 120 fps ஷூட் பண்ணலாம். 120 fps தான் லாஸ்ட் டைம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சூப்பர் ஸ்லோ மோலாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 640 1000 அந்த மாதிரி ஃப்ரேம் ரேட்ல எல்லாம் ஷூட் பண்ற கேமரா எல்லாம் இருக்கும். பட் அந்த கேமரா எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ற கேமராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 120 fps ஷூட் பண்ணலாம். 120 fps ஸ்லோ மோஷன் நல்லாவே இருக்கும். அண்ட் இப்போ நான் ரூல் படி பாத்தீங்கன்னா 120 fps ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கிறேன்னா ஷட்டர் ஸ்பீட் 240 இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியம். ரூல் நீங்க யூஸ் பண்ணலீங்கன்னா எதிர் வீடியோ வந்துட்டு ரொம்ப சாப்பியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 24 fps வீடியோ எடுக்கணும்னா நான் வந்துட்டு 1/50 ஷட்டர் ஸ்பீட் வைக்கணும். அதுக்கு கீழே வச்சீங்கன்னா சாப்பியா இருக்கும். இதே நீங்க கரெக்டா 2x நீங்க ஷட்டர் ஸ்பீட் வச்சீங்கன்னா வீடியோ சினிமேட்டிக்கா ஸ்மூத்தா இருக்கும். ரொம்ப 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 முக்கியம். மறக்கவே மறக்காதீங்க. ஃப்ரேம் ரேட்டுக்கு டபுளா ஷட்டர் ஸ்பீட் செட் பண்ணணும். 24 fps 1/50 ஷட்டர் ஸ்பீட், 60 fps 1/125 ஷட்டர் ஸ்பீட் வைக்கணும். 120 ஃப்ரேம் ரேட்னா 1/250 மெயின்டைன் பண்ணணும். பட் இது எக்ஸப்ஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மூவி எடுத்தீங்கன்னா யூஸ்வலா வந்துட்டு இந்த ஃபைட் சீன்ஸோ இல்ல வந்துட்டு வார் சீன்ஸோ எடுத்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் வந்துட்டு ஜாஸ்தியா வைப்பாங்க. நான் ஷூட் பண்றது 24 fps தான். பட் ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/500 எடுப்பாங்க. ஏன்னா அதனால வந்துட்டு வீடியோ வந்துட்டு பயங்கர கிறிஸ்பா இருக்கும். ஸோ அது வந்துட்டு பயங்கர மூட் செட் ஆகும். அதே மாதிரி வந்து ஷட்டர் ஸ்பீட் வந்துட்டு ரொம்ப கம்மியா வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1/110 1/150 வீடியோ வந்துட்டு ரொம்ப சாப்பியா இருக்கும். ஒருத்தவங்க போதையில இருக்காங்கன்னா ஒரு டெலியூஷன் மூடு காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நீங்க சினிமேட்டிக்கா ஸ்மூத்தா இருக்குன்னா டபுள் த ஃப்ரேம் ரேட் யூஸ் பண்ணணும். வேற நீங்க வந்துட்டு வேற ஒரு மூடு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதோ டிக்ரீஸ் பண்றதோ பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனலா ஐஎஸ்ஓ. ஸோ ஐஎஸ்ஓ சிம்பிள். உங்க கேமரால இருக்க சென்சாரோட சென்சிட்டிவிட்டி ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க இமேஜ் வந்துட்டு பிரைட் ஆகும். லாஸ்டா நீங்க ஐஎஸ்ஓல கை வைக்கணும். இன்கேஸ் அபர்ச்சரும் ஷட்டர் ஸ்பீடும் வச்சுட்டு உங்க இமேஜ் பிரைட் ஆகலன்னா நீங்க ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணணும். பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ண உங்க வீடியோ கிரெயின்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ வீடியோ கிளாரிட்டி அஃப்கோர்ஸ் குறையும். நல்ல ஒரு கேமரா 1.5 lakh 2 lakh கேமரா வாங்கினீங்கன்னா நீங்க 3200 ஐஎஸ்ஓ கூட வச்சுட்டு ஷூட் பண்ணலாம். நீங்க உங்க கேமரால ஒரு ஐஎஸ்ஓல செட் பண்ணி பார்த்துட்டு எந்த த்ரெஷோல்ட்ல உங்களுக்கு நிறைய கிரெயின்ஸ் வருதுன்னு பாருங்க. அந்த த்ரெஷோல்ட விட்டு போகாம வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமே நீங்க வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா மேனுவல் மோட்ல ஷூட் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சினிமாட்டோகிராஃபி பேசிக்ஸ் நான் கவர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாட்டோகிராஃபியோட லைட்டிங், காம்போசிஷன், அதுக்கப்புறம் பிக்சர் ப்ரொஃபைல்ல வீடியோஸ் எப்படி எடுக்கிறது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பெருசு. எல்லாமே நான் ஒரு டாபிக்ல நான் கவர் பண்றேன். ஸோ கண்டிப்பா இதுக்கு மேல வந்துட்டு வீடியோஸ் வீக்லி ஒன்ஸ் நான் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ see you in the next video. Until then, signing off from Andrew Isaac.